செவ்வாய் கிரகத்தில் உள்ள பள்ளங்களுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் கேரள மாநிலத்தில் உள்ள முக்கிய நகரங்களின் பெயர்களை சூட்டுவதற்கு சர்வதேச வானியல் ஒன்றியம் அதிகாரப்பூர்வ ஒப்புதல் அளித்துள்ளது. இது உங்கள் அறிவலை. நான் உங்கள் ஜோஷிதா. பாரதி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிரெட்டிப்பட்டி, நாமக்கல். தஞ்சாவூர் டு செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகத்தில் உள்ள சாந்தேட்டரா என்ற பகுதியில் கிட்டத்தட்ட 350 கோடி ஆண்டுகள் பழமையான 70 கிலோமீட்டர் அகலமுள்ள பிரம்மாண்டமான விண்கல் பள்ளம் ஒன்று உள்ளது. இதற்கு நம் தஞ்சாவூரில் 1898 பிறந்த MS கிருஷ்ணனின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் முதல் இந்திய இயக்குனரான இவர் இந்திய புவியியலுக்கு ஆற்றிய பங்கை கௌரவிக்கும் விதமாக மறைந்த விஞ்ஞானிகளின் பெயர்களை பெரிய பள்ளங்களுக்கு சூட்டும் விதியின் கீழ் இந்த பெயர்கள் வழங்கப்பட்டுள்ளது. ஊர் பெயர்களும் காரணங்களும். இந்த பெயர்கள் அழகிற்காக வைக்கப்படவில்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. 1960களில் இந்தியாவின் விண்வெளி கனவு துளிர்த்த இடம் தும்பா. விண்வெளி ஆய்வாளர்களை உருவாக்கும் இந்திய விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் அமைந்துள்ள இடம் வலியமாலா. செவ்வாய் கிரகத்தின் பாறை அமைப்பு ஒத்துள்ள இடம் வர்க்காலா கடற்கரை. கேரளத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை அமைந்துள்ள இடம் பேக்கல். கேரளத்தின் முதன்மையான நதி பெரியார். MS கிருஷ்ணன் பள்ளம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் பண்டைய காலத்தில் பனிக்கட்டிகள் இருந்ததாகவும் நீர் ஓடியதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அந்த நீர் ஓடிய பகுதியைத்தான் இப்போது பெரியார் வேலிஸ் என்று அழைக்கின்றனர். விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றி. பெயர் சூட்டும் இந்த முயற்சிக்கு காரணமான ஆராய்ச்சியாளர்கள் ஆசிஃப் இக்பால் மற்றும் ராஜேஷ். சர்வதேச அளவில் ஒரு கிரகத்தின் குறிப்பிட்ட பகுதிக்கு பெயர் வைப்பது சாதாரணமான விஷயமல்ல. உச்சரிப்பு சரியில்லை என்றும் விதிமுறைகள் பொருந்தவில்லை என்றும் ஆரம்பத்தில் இவர்களின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. ஆனால் விடாமுயற்சியுடன் போராடி மக்கள் தொகை 1,00,000க்கும் குறைவாக உள்ள சிறிய நகரங்களின் பெயர்களை சிறிய பள்ளங்களுக்கு சூட்டலாம் என்ற விதியை பயன்படுத்தி இவர்கள் வெற்றி கண்டுள்ளனர். இனி யாராவது உங்களிடம் வர்க்கலா எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அது கேரளத்தில் இருக்கிறது என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள். அது செவ்வாய் கிரகத்திலும் இருக்கிறது என கெத்தாக சொல்லுங்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.